மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ட்ரம்ப் அவர்கள் சும்மா இருக்க மாட்டாம உலகம் முழுவதுடைய எல்லா பொருளாதாரத்தையும் கெடுத்து குட்டிச்சராக்கி வச்சிருக்காரு. இந்த நிலைமையில 2 நாட்களுக்கு முன்னாடி அமெரிக்கா முழுவதும் சுமார் 80 லட்சம் மக்கள், சும்மா 1 லட்சம் 2 லட்சம் கிடையாது, சும்மா 80 இருந்து 90 லட்சம் மக்கள் தெருவுக்கு வந்திருக்காங்க. வந்து ட்ரம்ப்புக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை எல்லா மாகாணங்களையும் நடத்தி முடிச்சிருக்காங்க. அது நடத்துறதுக்கு மிக முக்கியமான காரணம் அரசர் மனநிலையில தான் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற மனநிலையில சுத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னு மக்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறதுக்கு முதல் காரணம் விலைவாசி உயர்வு. கண்ணா பின்னாடி ஏறி போச்சு. காரணம், போன வருஷம் அவர் இஷ்டத்துக்கு எல்லா நாட்டின் மீது வரி போட்டாரு இறக்குமதிக்கு. அது உள்ளூர் விலையை கூட்டி விட்டுருச்சு. ரெண்டாவது, இப்போ 10 நாட்களுக்குள்ளாக வெறும் 100 ரூபா இருக்க ஒரு பெட்ரோல் சும்மா 30% கூடி 130 ரூபா வரைக்கும் வந்துருச்சு. அந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சிஸ்டம் இருக்கும், ஒரு ஃபார்முலா இருக்கும். அதை எல்லா நிறுவனங்களும் ஃபாலோ பண்ணலாம்னு வச்சுக்கோங்க. அரசு வந்து உங்களால் கட்டுப்படுத்த முடியாது நம்ம நாடு மாதிரி. எனவே நிறுவனங்கள் அதோட விலையை கூட்டுறாங்க. அதை பற்றி எந்த விதமான அக்கறையும் இல்லாமல் அடுத்தடுத்து அவர் போர் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப பிஸியாக ஜாலியாக ரொம்ப வேடிக்கையாக பேசி தீராரு. இது அவருடைய பதவி இருக்குல்ல, அந்த பதவிக்கே அவர் இருக்கிறதுக்கான தகுதி கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த போராட்டத்தினுடைய நபர்கள் முன்வைக்கிறாங்க. இந்த நிலைமையில் ட்ரம்ப் அவர்கள் கடந்த 10 நாட்கள் பேசுறதை கவனிச்சோம்னு வச்சுக்கோங்க, அவர் மன ரீதியாகவே ஒரு சரியான நிலைமையில் இருக்காரா அப்படின்ற விஷயத்தை புரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் ஈரான் போரை பொறுத்த வரைக்கும் அடுத்த கட்டமாக என்ன இருக்கும் அதான் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி ட்ரம்ப் அவர்கள் மனநிலை சரியாக தான் இருக்காரா அப்படின்னு ஏன் அப்படி கேள்வி எழுப்பப்படுது அப்படின்னா, அந்த கூட்டத்திலையுமே எழுப்பப்படுது. அது எதனால் அப்படின்னா, முதலாவது வெனிசுலாக்குள்ள நுழைஞ்சாரு. அது இருக்கிற அதிகப்படியான கச்சா எண்ணெய் இருக்கக்கூடிய நாடு. அதோட அதிபரை தூக்கிட்டு வந்தார். இப்போ ஒரு 4 நாட்களுக்கு முன்னாடி என்ன சொல்கிறாரு, அடுத்து கியூபா தான். இந்த மாதிரிலாம் யாரும் ஒரு அதிபர் பேசியிருக்க, ஈரானை முடிச்சுட்டு கியூபா பார்ப்போம் இப்படின்னு பேசுகிறார் இல்லையா. இதெல்லாம் எந்த ஒரு ஆரோக்கியமான உறவையும் அமெரிக்காவுக்கு உருவாக்காது. இந்த நிலைமையில இந்த போர் முதல் எதனால் தொடங்குச்சு இந்த கேள்வி எல்லாம் கேட்க ஆரம்பிச்சான். பிப்ரவரி மாதங்களில் முதல் வாரத்தில் ஓமன்லையும் 2வது வாரத்தில் மஸ்கட்லையும் ஈரானோட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. அது ஒரு முடிவுக்கு வருது, நல்ல முடிவை எட்ட போகுது. சுமார் 25, 26, 27 தேதிகளை முடிவை எட்ட போறாங்க அப்படின்னு நல்ல செய்தி வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு 28ஆம் தேதி ட்ரம்ப் அவர்கள் போர் அறிவிச்சிடுறாரு. இதுதான் மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய சந்தேகம். ஆக நீங்க ஆல்ரெடி போர் நடத்தணும்னு முடிவுக்கு வந்துட்டீங்க. அது உலக நாடுகளுக்கு ஏதோ சொல்லணுன்றதுக்கான சும்மா ஈரானை கூட்டு வச்சு பேச்சுவார்த்தை நடத்திருக்கீங்க. அப்போ இந்த இடத்துல மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இவர் 81 வயசுல ஏதோ மனக்குழப்பத்தில் சுற்றி தீராரு அப்படின்றதும் என்ன நடக்க போது அடுத்த 2-3 வாரங்களுக்கு. எப்போதுமே இந்த ஈராக் போர் ஆரம்பிச்சு எதா இருந்தாலும் சரி ஆரம்பிச்சான்னு வச்சுக்கோங்க, அடுத்த 1 வாரத்தில் முடிச்சிருவோம், அடுத்த 10 நாளில் முடிச்சிருவோம். இதான் அமெரிக்கா சொல்லும். ஆனால் அப்போ இருந்த அதிபர்களை பொறுத்த வரைக்கும், அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஜார்ஜ் புஷ்ல வந்து எல்லா பேருமே ஒரு பொறுப்பாக பதில் சொல்லக்கூடிய நபர்கள். ஆனால் இந்த ஆளுக்கார் பாருங்க இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்காரு. எனவே இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் அடுத்த கட்டமாக என்ன நடக்கும், 81 வயசுல இவர் என்னத்தை குழப்பிக்கிட்டு இருக்காரு, உண்மையிலே இவர் நல்ல மனநிலையில் தான் இருக்காரா, இதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த விவகாரத்தில் ஒரு விஷயம் நமக்கு தெளிவாக புரியுது. அது என்ன அப்படின்னா, உலகமே பவர் அதை தான் மதிக்குது. எல்லா நாடுகளுமே டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட ரிசர்ச் ஆய்வுகளில் ஈடுபடுறாங்க. அதுக்கு பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணுறாங்க. அதில் மிக முக்கியமாக சமீபத்தில் இருக்கிறது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பிஸ்னஸ் ப்ரொஃபஷனல் ஆரம்பித்து அவங்க கரியர் வரைக்கும் எப்படி டெவலப் பண்ணுறது முன்னேற்றிக்கிறதுக்கு மிக முக்கியமான டூலாக இருக்குது. இதில் ஒரு பகுதியாக உங்களை இணைச்சிக்கிறது மிக அவசியமானது. இது இன்னும் தாமதப்படுத்தாமல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட நீங்கள் இணைச்சிக்க வேண்டியது அவசியம். உங்களுக்கு சனி ஞாயிறு 2 நாட்கள் ஃப்ரீயாக ஒரு ஏஐ ட்ரைனிங் கோர்ஸ் ஒன்று இருக்குது. அது லைவ் கோர்ஸ், காலை 10 முதல் 7 மணி வரைக்கும் 2 நாட்கள். இது முழுக்க 10,000 மதிப்புள்ள ஒரு ட்ரைனிங் செஷன். இதை ஃப்ரீயாக 2 நாளைக்கு அவுட் ஸ்கில் கொடுக்குறாங்க. இந்த ட்ரைனிங் செஷனை பொறுத்தவரைக்கும் சும்மா 16 மணி நேரம். இந்த 16 மணி நேரத்தில் உங்களால் என்னென்ன தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, அது சுமார் 10க்கும் மேற்பட்ட டூலை பயன்படுத்தி ஒரு ப்ரொஃபஷனல் ஏஐ டூல் கிட்ட உருவாக்குறது. இப்படி மாஸ்டர் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் இல்லையா, அதில் யூஸ் பண்ணக்கூடிய ப்ராம்ப்ட் இருக்கு இல்லையா, அந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் பற்றியான விஷயங்கள், ஆட்டோமேட்டிக்காக ரிப்பீட்டிவ் டாஸ்க்கை சால்வ் பண்ணக்கூடிய, கோடிங்கே இல்லாமல் சால்வ் பண்ணக்கூடிய மெத்தட்ஸ், ப்ரொஃபஷனல் உருவாக்கக்கூடிய ப்ரெசன்டேஷன்ஸ், இமேஜ், வீடியோ, இந்த கேட்டகரி. அதற்கப்புறம் ஏஐ ஏஜென்ட்ஸ் எப்படி உருவாக்குறது, இப்படியான விஷயங்களை இந்த 2 நாள் செஷனில் பார்த்துக்க முடியும். ஸோ 40க்கும் மேற்பட்ட நாடுகளில் 10 மில்லியனுக்கு மேற்பட்ட மக்கள் இந்த ட்ரைனிங்கை எடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த துறையை சார்ந்தவன்றது முக்கியம் கிடையாது, இது எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஃப்ரீ தான். எனவே உங்களுடைய கரியர் எதிர்காலத்துக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எவ்வளோ முக்கியத்துவமானது அப்படின்றத உங்களால் உணர்ந்திருக்க முடியும். இதை பற்றியான மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணி சைன் அப் பண்ணி இந்த 2 நாள் முகாம் இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் கலந்துக்கோங்க. இப்போ மீண்டும் விவகாரத்தை பார்க்கலாம். 2 நாட்களுக்கு முன்னாடி அமெரிக்காவுடைய ராணுவங்கள் எக்ஸ்ட்ரா ராணுவ படை அனுப்பியிருக்காங்க. அவங்க எல்லாரும் மிடில் ஈஸ்ட் வந்துட்டாங்க. இது மத்திய கிழக்கு நாடுகள் வந்து சேர்ந்துட்டாங்க. இனிமேல் மேலேருந்து கமாண்ட் வர வேண்டியதான், மேலேருந்து ஆர்டர் வர வேண்டியதான். இவங்க அடுத்த கட்ட போரை தொடுக்க போகிறாங்க. இதில் மிக முக்கியமான ஃபோர்ஸ்ன்றது 82 ஏர்போர்ன் டிவிஷன் வச்சுக்கோங்களேன். இந்த டிவிஷனை பொறுத்த வரைக்கும் உலகத்தினுடைய எந்த எல்லைக்குமே அடுத்த 18லேருந்து 72 மணி நேரத்தில் போய் சேர்ந்துருவாங்க.
அந்த இடத்துல போய் சேரும்போது அவங்க தரை வழியாகவும் போகலாம், இல்லாட்டி கடல் மார்க்காகவும் போகலாம், இல்லாட்டி வான்வழியாகவும், முக்கியமாக வான்வழியாக போய் எந்த தளத்தில் இறங்கக்கூடிய நபர்கள். இந்த படை மட்டும் சுமார் 2000 3000 நபர்களை உள்ளே இறக்குறாங்க. எனவே இவங்க நேரடியாக ஈரானுக்குள்ளே புகுறதுக்கும் ஈரானில் தரவழி தாக்குதல் நடத்துறதுக்கான வழிகள் இருக்கா அப்படின்னா அது மிக கடினமானது, அது மிக ஆபத்தில் கொண்டு போய் முடியும். இதுதான் எல்லா பேருமே சொல்றது. ஈரானை பொறுத்த வரைக்கும் ஈராக் மாதிரியோ இல்லை பிற மிடில் ஈஸ்ட் போல கிடையாது. சுற்றி மலைகள், தொடர் மலைகள் இருக்கக்கூடிய நாடு. எனவே இதில் எப்படியான விஷயத்தை எடுத்து முன் வைக்க போறாங்க. சுமார் அவங்களுமே 30 லட்சத்துக்கு மேற்பட்ட படை வீரர்கள் கொண்ட ஒரு நாடு. எனவே அது உள்ள போய் சண்டை போறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஆனால் இந்த படை எதனால் அனுப்பியிருக்காங்க. இது வரைக்கும் மிடில் ஈஸ்ட்ல மத்திய கிழக்கு நாடுகளில் கத்தாரில் ஆரம்பிச்சு குவைத்தில் தொட்டு சவுதி அரேபியா, UAE இந்த எல்லா நாடுகளில் நிற்கக்கூடிய படைகளுடைய எண்ணிக்கை, அமெரிக்காவோட படைகளுடைய எண்ணிக்கை சுமார் 40,000, எக்ஸ்ட்ரா ஒரு 10,000 கூட்டியிருக்காங்க. 50,000 இவங்களை இணைகிறாங்க. ஏறக்குறைய 60,000 வீரர்கள் ஒட்டுமொத்தமாக ஈரானை சூழ்ந்து நிற்கிறாங்க. இந்த நிலைமையில ட்ரம்ப் அவர்கள் சரியான மனநிலையில் தான் இருக்காரா அப்படின்னு கேட்டால் அவரோட ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தா தெரியும். நேற்று என்ன சொல்றாரு, இந்த போர் நடத்துறதுக்கு பில், அதாவது ஒட்டுமொத்த செலவு இருக்கு இல்லையா, அதெல்லாம் அரபு நாடுகள், எது சவுதி அரேபியா, கத்தாரு, UAE, அதுக்கப்புறம் குவைத் இருக்கு இல்லையா, பக்ரைன் ஆரம்பிச்சு இவங்க எல்லாரும் நமக்கு பே பண்ணிடுவாங்க, அதாவது காசை கட்டிடுவாங்க. அப்போ இவங்க செலவு ஃபுல்லாத்தையுமே அவங்க தலையில் கட்டுறதுக்கு தயாராக இருக்காது. அதுக்கு வாயை திறந்து எவ்வளோ பேசுகிறானா, இங்கே உட்காந்துக்கிட்டு சவுதி அரேபியாவுக்கும் மற்றவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணி கத்துறது. ஆனால் அமெரிக்கா போய் ஈரானை தாக்க நினச்சிருக்கு, அமெரிக்காவை எதுக்குறது. ஆனால் எல்லா காசும் கொடுக்குற அரபு நாடுகளை கண்டிக்கிறதுக்கு யாரையும் காணோம். அரபு நாடுகள் காசை தரும் அப்படின்னு இவர் பேசுறாரு, எவனும் வாயை திறக்கவே மாட்டேன். இதில் அடுத்து என்ன சொல்றாரு அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சது ஒரு 6 இல்லை 7 முறை சொல்லியிருப்பார். 2 நாளைக்கு ஒரு தடவை சொல்லிடுவாரு. ஒட்டுமொத்தமாக ஈரானை முடிச்சிட்டோம், அதோட ராணுவ பலம் காலி, அதோட ஏர்ஃபோர்ஸ் காலி, அதோட நேவி காலி, எல்லாம் சொல்றாரு. அப்போ எங்கேருந்து தான் ஏவுகணை விட்டுக்கிறீங்க? ஏவுகணை தலைகளை முடிச்சிட்டோம். இது ஒன்று 2 நாளைக்கு ஒரு சொல்றாரு. அவனை எதுவும் நிறுத்தின பாடு இல்லை, அவன் விட்டுக்கிட்டே இருக்கான். தினமும் எல்லா நாடுகள் மீதும் எவ்வளோ ஏவுகணை தான் வச்சிருக்கான்னு தெரியல, விட்டுக்கிட்டே இருக்கான். இவரும் முடிச்சிட்டோம், அதை முடிச்சிட்டோம், இதை முடிச்சிட்டோம், ஒன்றுமே இல்லை, இப்படியே பேசி தீராரு. அப்போ ஒரு தெளிவான பதிலை சொல்ல வேண்டியது அதிபரோட கடமை. அந்த பதிலாக சொல்றது சினிமாவில் வரும்ல, அந்த மாதிரி பேசி தீராரு. அது இன்னும் கடுப்பாகுது, இவருடைய பெருமை பீத்தி தீராரு அப்படின்னு. அதுக்கடுத்து நாங்கள் வெற்றி பெற்றுட்டோம், இதெல்லாம் பரவாயில்ல, கடைசியில் நாங்கள் வெற்றி பெற்றோம். இந்த வெற்றி பெற்றோன்றது கடந்த 10 நாட்களில் எல்லா நாளும் சொல்றாரு, நாங்கள் வெற்றி பெற்றோம், அமெரிக்கா வெற்றி பெற்றுச்சு. ஜார்ஜ் புஷ்லாம் இருந்தப்ப முழுமையாக வெற்றி பெற்று நாடு திரும்ப நிலைமையில தான் அவர் அறிவிச்சார். ஆனால் இந்த ஆள் உட்காந்துக்கிட்டு வெற்றி பெற்றோம் வெற்றி பெற்றோம் வெற்றி பெற்றோம் தினமும் அறிவிச்சுக்கிட்டு இருக்காரு. இதுவும் அவருடைய மிக மோசமான குணத்தை காட்டுது. அதற்கப்புறம் இதையெல்லாம் தாண்டி எதற்காக நாங்கள் போர் எடுக்கிறோம், அங்கே இருக்கிற ஆயிலெலாம் கைப்பற்றிக்க வேண்டியதான். யார்? ஈரானில் இருக்கக்கூடிய எண்ணெய் வளத்தில் எடுத்துட வேண்டியதான். ஏதோ கொள்ளையடிப்பால கொள்ளையடிக்கிறேன் பேசுகிற மாதிரி பேசுறது. இது அந்த நாட்டு மக்களுக்கே பிடிக்கல. இது என்ன பேச்சு? அடுத்த நாட்டில் போய் ஒரு நியாயமான காரணம் சொன்னால் கூட பரவாயில்ல, எப்பயும் அதுக்கு தான் போக போகிறீங்க அமெரிக்கா. ஆனால் ஒரு நியாயமான காரணம் சொல்லணும். ஓப்பனாக எப்படி அங்கே இருக்கிற எண்ணெய் வளத்தெல்லாம் நாங்கள் எடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் மிகப்பெரிய பிரச்சனை இந்த ஹார்மஸ் தான். அந்த ஹார்மஸ் நீர்வழி தளம் இருக்கு இல்லையா, அதை ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எந்த தடை இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு 4 நாளாக பேசியிருந்தார். அதுக்காக தான் போருண்டார். அது முன்னாடி ஓப்பன் பண்ணி தான் இருந்துச்சு. பின்ன எதுக்கு நீ வந்து சண்டை கொடுத்தீங்க, இப்போ எதுக்கு ஓப்பன் பண்ண சொல்லி சண்டை கொடுத்துட்டு இருக்கிற? இப்போ என்ன சொல்கிறாரு, நேற்று அது நிரந்தரமாக மூடு, எனக்கு ஒன்றும் கவலை கிடையாது, அப்படின்னா கூட நான் போற நிப்பாட்டிடுவேன். இவர் மாற்றி மாற்றி இந்த இடத்துல பேசும்போது நமக்கே கடுப்பு உச்சத்துக்கு வருதுன்னு வச்சுக்கவேன். கடைசியாக கிரவுண்ட் ஆப்ரேஷன் சொல்கிறாரு, கிரவுண்டில் போய் நாங்கள் வின் பண்ண போகிறோம்னு. ஆனால் கிரவுண்டில் போகிறக்கான எந்த ப்ரிப்பரேஷன், ஏறக்குறைய ஈராக்குள்ள போகும்போது ஏதோ 2 லட்சம் வீரர்கள் உள்ளே போனான்னு வச்சுக்கவேன். இது அப்படி ஒன்றும் சின்ன நாடு கிடையாது. எனவே இதுக்கு எப்படி வெறும் 50,000 பேரை வச்சுக்கிட்டு கிரவுண்ட் ஆப்ரேஷன் சொல்லிட்டு ஊரை உசுப்பேற்றி விட்டு இருக்காரு. அப்படி ஏற்றி விட்டு அவர் போய் அவர் வீட்டோட உட்காந்து கொண்டாடி இருக்காரு. இந்த நிலைமையில அமெரிக்காவோட திட்டம் தான் என்ன அப்படின்னா, அமெரிக்கா 2 இடங்களை 2 தீவுகளை அவங்க கண்ணு வைக்கிறாங்க. முதலாவது தீவு கார்க். இந்த தீவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப குட்டி, நீங்கள் மேப்பில் பார்த்தா ரொம்ப சின்னதாக இருக்கும். அதுதான் ஈரானுடைய 90% ஆயில் இருக்கு இல்லையா, அவங்களுடைய கச்சா எண்ணெய் அதை ஏற்றுமதி பண்ணுற இடம். அதான் ஹப்பு. அதை பிடிச்சிட்டாலே ஈரானுக்கு எதுவுமே கிடையாது, அதோடைய வருமானமே மொத்தமாக காலி. அந்த தீவை கைப்பற்றுறதா அமெரிக்காவோட திட்டம். அதை கைப்பற்றிட்டோம்னா நமக்கு ஒரு பெரிய வருமானம் அப்படின்னு நினைக்கலாம், இல்லாட்டி ஈரானை முடக்கிடலாம் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் எப்படி பார்த்தாலும் அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய லாபம் இந்த தீவை கைப்பற்றுற மூலமாக. இந்த தீவை அவ்வளோ ஈஸியாக கைப்பற்ற முடியுமானா, போய் இறங்குறதெல்லாம் ஓகே தான். ஆனால் அதற்கப்புறம் தீவிரமடையும் போது இந்த குறிப்பிட்ட நீர்த்தளத்தில் தான் இப்போ ஏறக்குறைய 3000 கப்பல் நிற்கிது. எது எல்லாமே கச்சா எண்ணெய் எடுத்துக்கிட்டு கடந்து போகிறதுக்காக. இந்த கப்பல் மீது அடிக்க ஆரம்பிச்சா வச்சுக்கோங்க, ஒரே நாளில் இந்த ஆயில் இருக்குல்ல, இப்போ $100 எடுத்துக்கிட்டு இருக்குது, $200 எகிரும். இது தேவையில்லாத வேலை
அப்படின்னு சொல்லி உலக நாடுகள் கண்டிச்சாலுமே கூட அமெரிக்கா இதுல ஒரு பெரிய கண்ணு வைக்குது. இதை நோக்கி தான் அவங்க போறாங்க. ஒரு நாளைக்கு 2 பில்லியன் பேரல் ஏற்றுமதி பண்ணக்கூடிய இந்த இடத்துல இருந்து அவங்க ஆண்டுக்கு சுமார் 60 பில்லியன் அமெரிக்கன் டாலரை வருமானமா பார்க்க முடியும். இதுதான் அமெரிக்காவோட கணக்கு. எனவே இந்த தீவை கைப்பற்றுறது தான் தீவிரமா இருக்காங்க. அதற்கடுத்து இது கச்சா எண்ணெய். இன்னொன்று வளைகுடா நாடுகள் இருக்குல்ல, இந்த மத்திய கிழக்கு நாடுகள், இது நிரந்தரமாக தன் கட்டுப்பாட்டில் இருக்கணும். ஈரானும் தன் கட்டுப்பாட்டில் இருக்கணும். இதன் மூலமாக ஒட்டுமொத்தமாக இந்த கச்சா எண்ணெய் இருக்கு இல்லையா, இதோடைய நகர்வை தன் கட்டுப்பாடுகளை கொண்டு வரதுக்கு அமெரிக்கா விரும்புது. அதில் மிக முக்கியமான தீவு இது அபுமுசா. இந்த தீவு பக்கம் எது பக்கத்தில் இருக்கும்னா துபாய்க்கு பக்கத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த அபுமுசா தீவு இருக்கு இல்லையா, இதை கைப்பற்றினா இதில் எண்ணெய் வளம் பெருசாக கிடையாது. ஆனால் இதை கைப்பற்றினா அந்த ஒட்டுமொத்த நீர்த்தலங்களில் போகக்கூடிய எல்லா கப்பல்களுமே தன் நாட்டுடைய கண்காணிப்புகளை கொண்டு வர முடியும். இதன் மூலமாக இந்த ஆயில் ஏற்றுமதி இருக்கு இல்லையா, அதை முழுமையாக தன் கட்டுப்பாட்டு கீழே வைக்க முடியும் அப்படின்னு அமெரிக்கா நம்புது. எனவே அங்கே போய் தன்னுடைய ராணுவத்தை நிரந்தரமாக அதனுடைய இருப்பிடமாக மாற்றுறதுக்கும், அங்கே ரேடார்லேருந்து மிசைல்லேருந்து நேவி வரைக்கும் எல்லாத்தையும் அங்கே வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, வேலை முடிஞ்சிச்சு. அடுத்து 30லேருந்து 50 வருஷத்துக்கு நம்ம முழு கட்டுப்பாட்டை வச்சுக்க முடியும் அப்படின்னு நம்புகிறாங்க. இதோட சேர்த்து ஈரானை முழுமையாக கண்காணிப்பில் வைக்கலாம். ஆல்ரெடி கண்காணிப்பில் தான் இருக்குது, அது என்ன இருக்குன்னே தெரியல, எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டானுங்க. மிச்சம் இருக்குது அரபு நாடுகளும் தன் கட்டுப்பாட்டில் வச்சுக்க முடியும். எனவே நிரந்தரமாக அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய வருமானம் தரக்கூடிய 2 தீவுகள், ஒன்று கண்காணிப்புக்கும் இன்னொன்று ஆயுளுக்காகவும் கைப்பற்றுறதுக்கு அமெரிக்கா முடிவு பண்ணியிருக்கு. ட்ரம்ப் முடிவு பண்ணியிருக்காங்க சொல்ல முடியும். ஆனால் இது சாதாரணப்பட்ட காரியம் கிடையாது. இதன் மூலமாக உலகம் முழு ஒரு பெரிய பொருளாதார குழப்பத்தை நீண்ட காலமாக உருவாக்க போகுது அமெரிக்கா, ட்ரம்ப் அவர்கள். ஏன்னா இவங்க அந்த தீவில் அவங்க வீரர்களை காப்பாற்றலாம், அதன் வழியாக போகக்கூடிய கப்பல்களெல்லாம் காப்பாற்ற முடியாது. 3000 கப்பல் உட்காந்து பாதுகாப்பு கொடுக்க முடியாது. அதை கடந்து போகிற இடத்துல வேணால் பாதுகாப்பு கொடுக்க முடியும். எனவே இந்த நிலைமை இன்னும் மோசமான நிலைமை கொண்டு போகும். இன்னும் சொல்லப்போனால் ஈரான் இந்த அரபு தேசங்கள் இருக்குல்ல, இதன் மீது கோபம் உச்சத்துக்கு வரும். மற்ற ப்ராக்ஸி இருக்கு இல்லையா, ஹிஸ்புல்லால் ஆரம்பித்து அல்கைதா வரைக்கும் இவங்க எல்லாம் முழு ஆக்டிவ் வருவாங்க. அதுக்கப்புறம் மிடில் ஈஸ்ட் ஃபுல்லாக தீவிரவாதம் உச்சத்துக்கு போயிடும். இதனால் எந்த நல்லதும் மத்திய கிழக்கு நாடுகள் நடக்க போகிறது கிடையாது. மூன்றாவது, இந்த போரை தொடர்ந்து நடத்தி முடிக்கணும் அப்படின்னு ஒரு ஆள் கெஞ்சுறாங்க அப்படின்னா அது சவுதி அரேபியாவும் யுஏஇயும் தான். சவுதி அரேபியாவுக்கும் எமிரேட்ஸ்க்கு என்ன தேவை இருக்கு அப்படின்னா ரொம்ப கால தேவை இருக்குது. ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமிய மக்கள், உலகம் முழுவதுடைய மக்கள் எல்லாத்துக்கும் நாங்கள் தான் அண்ணே, பெரிய அண்ணே, அந்த மனநிலையை கொண்டு வந்து இருந்தாங்க. ஆனால் அதுக்கு மிகப்பெரிய தடையாக இருக்கிறது ஈரான். ஈரானை பொறுத்த வரைக்கும் பெர்ஷியனுக்கு ஒரு நீண்ட கால வரலாறு இருக்குது. சுமார் 5000 வருடங்களுக்கு மேலே வரலாறு இருக்குது. எனவே அவங்க இவங்களை மதிக்கிறதே கிடையாது. இவங்களுக்கு எந்த காலத்து மதிப்பு கொடுக்குறதும் கிடையாது. பொதுவாகவே அங்கே ஒரு சொல்லாடல் உண்டு, இதில் ஆயில் அது என்ன மட்டும் கிடைக்கலன்னா கழுத பேச்சுக்கிற பசங்க அப்படின்னு ஈரானே பேசும். எனவே அவங்களுக்கு பெர்ஷியனை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் வரலாறு இருக்குது. இவங்க இப்போதான் ஒரு 40 வருஷமாக முன்னேறி வந்தவங்கன்னு வச்சுக்கோங்க. எனவே இவங்க சொல்கிறதுக்குலாம் இங்கே கேட்கறதுக்கான வழியெல்லாம் கிடையவே கிடையாது. அதுக்கப்புறம் சன்னிசியா பிரச்சனையும் இருக்குது. எனவே இவங்களுக்கு நீண்ட காலமாக ஈரான் ஒரு பெரிய பிரச்சனை. அதுவும் இஸ்லாமிய மக்களும் தன் கட்டுப்பாடுகளை கொண்டு வரது உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. ஒன்று. இன்னொன்று என்ன அப்படின்னா, உலகம் முழுவதும் ஆயில் ஏற்றுமதி இருக்கு இல்லையா, அதில் வெனிசுலாவாகட்டும் ஈரான் ஆகட்டும் இவங்கெல்லாம் எப்படி வீழ்றாங்க அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் அமெரிக்கா. அதுக்கு பின்னாடி நிற்கிறது வேற யாரும் கிடையாது, அந்த ஆயில் ஏற்றுமதி இருக்கு இல்லையா, அது இருக்கிறவங்க தான் தங்களுக்கு வருமானம். எனவே அதில் மற்ற நாடுகள் போட்டி போடாமல் தான் மட்டும் சொகுசாக அதுக்கான வருமானத்தை பார்க்கணும் அப்படின்றதுல சவுதி அரேபியா, அதுக்கப்புறம் எமிரேட்ஸ், இந்த நாடுகள் இருக்குல்ல அது ரொம்பவே விரும்புகிறாங்க. எனவே இந்த போரை முழுமையாக முடிச்சு ஈரானை அதுக்கான ஆட்சியாளர் இருக்காங்களா அவங்க முழுமையாக அகற்றணும் அப்படின்றது ரொம்ப தீவிரமாக இருக்கிறது சவுதியும் யுஏஇ. எனவே இது வரலாற்று ரீதியான மிக முக்கியமான வாய்ப்பு அப்படின்னு சவுதி பார்க்குறாங்க. எனவே இந்த வாரம் நடத்த சொல்லி கெஞ்சுறது இந்த 2 நாடுகள். எனவே பதிவோட முடிவாக இந்த 2 பேருக்கு தேவை இருக்கு. இந்த நிலைமையில் இந்த 2 பேரை இவர் என்ன அசிங்கமாக பேசினா கூட இவங்க 2 தொடச்சுப்பாங்க. ஏன்னா அந்த மாதிரி தான் ஒரு நிலைமையில் இருக்குது. இப்போ என்ன கேட்டோம்னு வச்சுக்கோங்க, சவுதி அரேபியா தன்னை தாக்க வந்த ஏவுகணைகளை தடுத்து நிறுத்தியது. சவுதி அரேபியா தடுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, அது எதுவுமே கிடையாது. அதையெல்லாம் சிஸ்டம் கொடுத்தது இஸ்ரேலும் அமெரிக்காவும். எனவே அதுக்குன்னு ஒரு ராணுவமே கிடையாது, அந்த ராணுவத்தை வச்சு எந்த பிரயோஜனம் கிடையாது. உலகத்திலேயே மோசமான நிலைமையில் ஒரு ராணுவம் இருக்குது, சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு பட்டவர்த்தனமாக போர் மூலமாக இந்த நாடுகளை பற்றி தெரிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க. இனிமேல் எந்த நாடு வேணாலும் மிரட்டலாம் வச்சுக்கோங்க, அந்த மாதிரி இருக்குது ஒரு நாடு. ஆனால் ட்ரம்ப் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு மனக்குழப்பத்தில் இருக்காரு. சில நேரங்களில் நம்மளை கேட்க யாரும் கிடையாது, நம்ம செய்கிறது தான் நியாயம், நம்மளை மிஞ்சி எதுவுமே கிடையாது அப்படின்ற மனநிலைக்கு வந்துட்டான்னு வச்சுக்கோங்க. ஹிட்லர் அப்படி 5 வருஷம் ஒழுங்காக தான் ஆட்சி நடத்திட்டு இருப்பார். இந்த 6வது வருஷம் 7வது வருஷம் வரும்போது அவர் ஜூஸை கொல்ல ஆரம்பிப்பார். அது தேவையில்லாத வேலை. அவர் நல்ல வளர்ச்சி பாதை கொண்டு போயிருப்பார். அது யாருமே தன்னை எதுவுமே செய்ய முடியாத மனநிலைக்கு வந்தால் வச்சுக்கோங்க, அப்போ ஒரு கிறுக்குத்தனம் வரும். அது மாதிரி இப்போ அமெரிக்காவுக்கு வந்து தொலைஞ்சிருக்கோ அப்படின்ற ஒரு வருத்தம் எல்லா மக்களுக்கும் வர ஆரம்பிச்சிருக்கு. அதனால தான் சுமார் 80 லட்சம் மக்கள் தெருவுக்கு வந்து ட்ரம்ப் அவர்களை எதிர்த்து போராட்டம் நடத்துறாங்க. இந்த நிலைமையில் வரக்கூடிய வாரங்கள் இருக்கு இல்லையா, அது இன்னும் கடினமான வாரங்களாக இருக்கும். ஏன்னா அந்த 2 தீவை கைப்பற்ற அமெரிக்கா முயற்சி பண்ணிச்சுன்னா இந்த
பெட்ரோல் டீசல் கேஸ் இருக்கு இல்லையா, அது உச்சத்தை தொடும். இறுதியாக நாம இன்னைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்பந்தமாக உங்களுக்கு சனி ஞாயிறு 2 நாட்கள் ஃப்ரீ வகுப்பு அவுட் ஸ்கில் கொடுக்கறத பத்தி பார்த்தோம். அதுல நீங்க இணையறதுக்கு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணி சைன் அப் பண்ணி அதுல இணைஞ்சுக்கோங்க.